அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டுகிறது. வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். இந்த பாரத தேசம் பாரத தேசத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அழிவில்லா ஆத்மா. இந்த பாரத தேசம் ஒரு மனிதனை எதற்கு உருவாக்கப்பட்டது? ஒரு மனிதன் இந்த பாரத தேசத்தில் எப்படி வாழ வேண்டும்? ஒரு மனிதன் என்னவாக போகிறான்? ஒரு மனிதனுக்கு அழிவு கிடையாது. இந்த உடல் என்பது ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த அழிவில்லாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பூமியில் அவதாரம். ஒரு தாயில் ஒரு கரு உருவாகுது. அந்த கரு தான் கர்ம வினை குண்டலினி சக்தி கரு. அது உருவாகி வருது. அது வளர்ந்து வருது. மாமரம் மாதிரி வளர்ந்து வருது. சொந்தம் பந்தம் குடும்பம் எல்லாம் உருவாக்குது. குடும்பம் உருவாக்கி போகுது. சங்கம் சேருது. அழிவதற்கல்ல. அப்ப இந்த பாரத தேசத்தில் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் என்ன பொருள்? தேகத்தில் ஓடுற ரத்தம் மாதா, பாரத் மாதா ரத்தம். பாரத் பிதா சதை. குரு மாதாவோட ரத்தம், பாரத் மாதாவோட ரத்தம் பிதா. குரு ஆத்மா அழியக்கூடாது. நாம் இருவர், நமக்கு இருவர். கட்டுப்பாடு எதுக்கு? இந்த பாரத தேசத்தில் மனிதன் வாழ்வது எதற்கு? அழிவில்லாத ஆத்மா என்ன பொருள் தெரிஞ்சுக்கிடத்தான். நாம் இருவர், நமக்கு இருவர். அப்போ உன்னோட தலைமுறை ரெண்டு தான். 2க்கு மேல உன் தலைமுறை இல்லை அப்படின்னு ஒரு அரசாங்கம் உருவாக்கிட்டு, அது சரியோ தவறுன்னு நீ சிந்திக்கல. நீ பாரத தேசத்துக்கு நீ சொந்தக்காரன். ஆனா மற்றுள்ளவங்க எல்லாம் வேற நாட்டில இருந்து வந்தாங்க நீ சொல்றல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு, உனக்கு என்ன கட்டுப்பாடு? நாம் இருவர், நமக்கு இருவர். நீ 2 பிள்ளைய பெற்றுக்கிடணும். ஆனா அழிவில்லாத வித்து நீ என்ன செய்யற? அழிச்சிடுற. பிரம்மத்தை லிங்கமாக்கு நீ அஸ்தி ஆக்கிடுற. என்ன அழியாய்மை? பிறவி இல்லாத வர வேண்டும். பிரம்மத்துக்கு ஆலயம் கிடையாது, வேற பிறவி. ஆனா பிரம்மா தந்த அன்னப்பறவை லுலு மூன் அழியக்கூடாது. நீ ஹிந்து அஸ்தி ஆக்கிடுற. இஸ்லாம் எத்தனை குழந்தைகள் வேணா பெற்றுக்கலாம், ஆனா அந்த விதைகள் அழியாது. கிறிஸ்து அந்த விதைகள் அழியாது. நீ இந்த பாரத தேசத்தில் அழிவதற்கு உருவாகி இருக்கிற, அழிஞ்சு போற, வேற பெருவி ஆகிற. காசி நகரம் காகம் கத்தாது, பள்ளி ஜெலிக்காது, கருடன் பறக்காது. என்ன பொருள் தெரிஞ்சுக்கிட்டியா? கருடன் பறக்காது. ஆனா காசியில பறக்க கருடன். என்ன பொருள்? கருடன். கர்ம வினை கரு ஒரு தாயில கர்ம வினை. அந்த வினை உருவாயிட்டு அது அழிஞ்சிடக்கூடாது. அது வீணை ஆகும். இப்படிங்கிறது தான் உருவாக்குனது. நாம் இருவர், நமக்கு இருவர். அம்மை கா பிரம்மா. அம்மை கா பிரம்மா. அப்பன் உடல். கரி யானை. அரி இது அழியக்கூடாது.
அப்போ நாம் இருவர் நமக்கு இருவர். இந்த குடும்ப அட்டை அரசாங்கம் தருது இல்லையா? அந்த அரசாங்கம் தர்ற குடும்ப அட்டையில உன்னோட ரோகியில தெரிஞ்சுக்கிடலாம். புரியுதா? மாதா பிதா, குழந்தை, மனைவி, குழந்தை குட்டி, கூட்டு குடும்பம். இதுதான் இந்த பாரத பூமிக்கு ஒற்றுமை. பாரதம் நல்லா இருக்கும். ஆனா மாதா பிதாவில இருந்து நீ தனியா ஒரு குடும்ப அட்டை உருவாக்குற பத்தியா, அப்பமே உன் குடும்பம் சரி கிடையாது. யாரு பேச்ச கேட்டு? மாதா பிதா குரு, இதை அறிஞ்சா தெய்வம். மாதாவோட ரத்தம், பிதாவோட உடல், குரு, இதை அறிஞ்சா தெய்வம். ஆனா மனைவின்னு ஒன்று வந்து நம்ம தனி கொடுத்துரும் போறோம், தனி கொடுத்துரும் போகலாம், நம்ம சொந்த பந்தத்துக்கு நல்லா செய்யலாம், நம்ம குழந்தை குட்டிக்கு நல்ல சம்பாதியம் பண்ணி வைக்கலாம், நம்ம தனி கொடுத்துரும் போறோம் சொல்லலாம்ல? சொல்றாங்கல்ல? சொல்லலாமோ சொல்லக்கூடாது? சொல்லுங்க. அப்போ நாம் இருவர் நமக்கு இருவர். அப்போ இந்த அம்மா அப்பா வேண்டாம், இந்த அம்மா அப்பா வேண்டாம், தனி கொடுத்துரும் போயிட்டா உனக்கு அன்னைக்கு பிடிச்சிட்டு ஆரம்பம் பிரச்சனை, நீ அழிஞ்சு போயிடுவ. மாதா பிதா குரு தெய்வம் வரக்கூடிய மனைவிங்கிறவள அம்மா அப்பா நம்ம குடும்ப அட்டை பிரியவே கூடாது, குடும்ப அட்டையை பிரிக்க கூடாது. அவன் மனுஷன். ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்வது பாரத கலாச்சாரம். புரியுதா? பாரத கலாச்சாரம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். சிந்து நதியிலிருந்து உருவாக்கினது இந்து, அப்படிதானே? சிந்து இந்து ஆத்மா. விந்து. அப்போ உன் விந்து அழியக்கூடாது. புரியுதா? நாம் இருவர் நமக்கு இருவர். அப்போ இந்த நமக்கு இருவருங்கிறது அழியாத ஒரு சொத்தா இருக்கணும். நீ அஸ்தியாக்குற, அப்போ உன் தலைமுறை அழிஞ்சு போச்சு இல்ல? இந்த இந்தியா பாரத தேசத்துல உன் தலைமுறை கூட அழிஞ்சு போச்சு. 1400 ஆண்டுங்கிற இஸ்லாம் மதம் தோன்றி அவன் என்ன செய்யறான்? கிறிஸ்து மதம் தோன்றி 2000 ஆண்டுங்கிற சிலுவை தேகம், அழிவிலா ஆத்மா. இதுதான் உனக்கு தேகம். இது உருவான பிறகு குரு தேகம். அப்ப இந்து விந்து. இது என்ன உனக்கு தெரியுமா? அப்ப இந்த ஆத்மா அக்னிக்கு இரையாக கூடாது. இது அறியாய்மை, இதுல எரிவாயு, இது தவறு. அப்போ இந்த இந்து விந்து அழிஞ்சு போகும். அப்ப இதை சொல்லி கொடுப்பது குரு. எந்த குரு சொல்லி தந்திருக்கிறான்? பிரம்மா, அம்மை அப்பன். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். கிருஷ்ணா கிருஷ்ணா உடல். கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறாரா? கர்ணன் தேரோட்டியோட மகன்.
அப்ப கர்ணன் பரமாத்மாவோட மகன், தேரோட்டி. ஒவ்வொரு மனிதனுக்கும் குதிரை மாதிரி மனிதன், மனித சரீர ரதம். அர்ஜுனன் கர்ணன் தேகம் அழியக்கூடாது. கர்ணனிடம் கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை வாங்குறாருல்ல, கர்ணா தர்மத்தை கொடு. அந்த தர்மம் சனாதன தர்மம். ஆத்மா உடல் அழியக்கூடாது. இது அறிவது முக்தி, சித்தி, புத்தி. ஒவ்வொரு மனிதனும் பாரத மனிதன், பாரத பூமியோட மனிதன். பாரத் மாதா பிளட் உன் பாரத பாஷை. ஒவ்வொரு மாநிலத்திலும் உன் பாரத பாஷை ஹிந்தி, பஞ்சாபு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு, மலையாளம், தமிழ், இப்படி எல்லாம் சொல்றே இல்லையா அந்த அண்டத்துக்குள்ள. ஆனா தேகத்துக்கும் ஆத்மாக்கும் அழிவு கிடையாது. கல்கி என்ன பொருள்? புகழ், திருப்புகழ், சமுதிரம், வாசகி அம்மை. பார்கடல்ல ஒரு சர்ப்பத்தை அங்கிட்டு குறைய பேர் இழுப்பாங்க, இங்கிட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் இழுக்கிறார்களா? இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்ன ஒரு ரத்தத்தில் என்ன பதிவாயிருக்கு? உன் குரு என்ன செய்து? மண்ணில் மறைஞ்சிட்டா வேற பிறவி, எரிஞ்சிட்டா வேற பிறவி. ஆனா மனிதனா எல்லா பிறவியும் உருவாக்கு. உலகத்தில் ஏக இறைவன் ஒருவன் தான். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ஏக கடவுள். கா பிரம்மா. கல்கி இதுதான் சகலதையும் கத்துக்கிட வைக்கி. இதுதான் சகலதையும் சொல்லுது. அது அந்த மதம், இது இந்த மதம், இது இந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். பார்ப்பனர். ஓம் ஹரி ஓம். பார்ப்பனன் பிரம்மத்தை லிங்கமாக்கணும். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். அப்போ நாம் இருவர் நமக்கு இருவர். அந்த இரு குழந்தை உன் பேச்ச கேட்டு உன்னோட அறியாமைய அஸ்தி ஆக்கிடணும். அப்ப இந்த பாரத தேசத்துல யாரு விதை முளைச்சு நிற்கும்? ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். சடங்கு பிராமணன். ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ஞான கண்டம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். நானாவாதி ஞானகண்டம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம்,
ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். சரஸ்வதி. ஓம் ஹரி ஓம். 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 சரிதேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி. இந்த பார்வதி பார்ப்பனன். பார்வதி. பார்வதி அறிஞ்சா பார்ப்பனன். புரியுதா? பாப்பன், பிராப்பன, பிராமண, சத்திரிய. எப்பா சத்திரியனுக்கு தோன்றிய பார்ப்பனர்கள் பிரம்மத்தை லிங்கமாக்கணும். புரியுதா? நீங்க ஆன்மீகத்தை எனக்கு சொல்லித் தரீங்க. ஓம் ஹரி ஓம். ஐ ஐ அரசன். ஐ உலகத்துக்கே தலைவன். ஓம் ஹரி ஓம். 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 கர்ணன், கண்ணன், அர்ஜுனன். கல்கி. எப்பா இந்த பிரம்மத்தை அறிஞ்சவன் தான் பிராமணன். இந்த பாரத பூமிக்குள்ள இந்த கல்கி அவதாரம் வரும். உலகத்துக்கே ஒரு விஷயமா இருக்கும்னா, ஒரு மனிதன் பரம்பொருள் 10 பேரை உருவாக்கினா 10 பிரச்சனை. 2 பேரை உருவாக்கினாலும் நீ பெரியவனா நான் பெரியவனா. புரியுதோ? இதுதான் ஒருவனை உருவாக்கும். ஒருவனை உருவாக்கும். எதற்கு? எல்லாம் ஒற்றுமை. ஆனால் அழியக்கூடாது. அழிவில்லாத ஆத்மா. ஆனால் மனிதனுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். மாதாபிதாவை மதிச்சா பாரத பூமியில் மனிதனை அவதாரம் எடுப்ப. மாதாபிதாவை மதிக்காம உன் இஷ்டத்துக்கு உன் சௌரியத்துக்கு வாழ்ந்தால் அது நாய் வாழ்க்கை. நாய் வாழ்க்கை. நாய் பிறவி, பன்றி பிறவி, காம பிறவி. அந்த விந்துக்கு, தகப்பன் தாய் விந்துக்கு மரியாதை இல்லாத குழந்தைகள். பாரதம் விந்து, சிந்து, இந்து அழியக்கூடாது. பாரதத்தில் நீ தானே முதல்ல தோன்றின. 5000 ஆண்டு 15000 ஆண்டுன்னு சொல்றல்ல, நீ தானே வரக்கூடியவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2000 ஆண்டுக்கு அப்புறம் வந்தவன் புதைக்கிறான். 1400 ஆண்டுக்கு அப்புறம் வந்தவன் புதைக்கிறான். ஆனா என் நாடு இந்தியா, இந்திர பிரதேசம், இருட்டு. அண்டம் என்பது அஸ்தம், உத்தரம். ஒவ்வொரு மனிதனும் உத்தரம், உருஸ். அண்டம் என்பது இருட்டு, அல்லாஹ் அர்த்தம். அது உனக்கு வேற ஒரு மதம். இந்த பாரத தேசம் எந்த அரசனுடையது? மீனாட்சி. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? பாண்டியன், அழியாத அரசன். தமிழ் பிள்ளை. ஒவ்வொரு பிள்ளையும் அழியக்கூடாது. ஆன்மீகம். சிவன் பிரம்மாவோட தலைய திருவோடாக்கி என்ன தர்மம் எடுத்தான்? ஒவ்வொரு வீட்லையும் போய் இந்த தர்மத்தை கொடுங்க, நீங்க அழிச்சிருவீங்க. தர்மத்தை கொடுங்க, தர்மத்தை கொடுங்க, நீங்க அழிச்சிருவீங்க, நீங்க அழிச்சிருவீங்க. தர்மம் எடுக்கிறது பிரம்மாவோட தலை திருவோடு. எதற்கு? காசு, பணம், பொண்ணு, பொருள், வைர வைதூரியம் செல்லாது. ஆசை இல்ல. பிரம்மாவோட தலை திருவோடு. அழியாத சனாதன தர்மம்.
திருவோடு. ஒவ்வொரு குடும்பமும் தர்மம் திருவோடு. அண்டம் என்பது பிரம்மா, பாரதம் என்பது பிரம்மா. அதுல ஒவ்வொரு மனிதனும் அழிவதற்கல்ல, சிவம். இந்த சிவம் அழியக்கூடாது. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். விநாயகி வா, வா. தி, இதுதான் இதோட பொருள். இதை அறிஞ்சாதான் ஞானம். எப்பா பேராசக்காரனுள்ளா, பேராசக்காரனுள்ளா கல்கி அவதாரம் வரும். அது உலகத்தையே காக்கும். அது நான் தான், நான் தான், நான் தான். அப்ப உனக்கு ஆசை, ஆசை தானே? நீ அந்த ஆளுக்கு உலகத்தை ஆண்டுருவ, நீ புடிங்கிருவ. உனக்கு அறிவு என்னன்னு தெரியுமா? அறிவு 18 படி, 18 அத்தியாயம் பகவத்கீதை, ஒரு தேகம். ஆனா விநாயகன் தான் வருவான், உலகத்தையே திருத்த விநாயகன் வருவான்னு சொன்னீங்களா, நன்றி கட்ட போயிடலாம். பாரதம் எழுதியது விநாயகன், இவன் உலகத்தை புதுசா வந்துருவானா, இம்மாற்று உலகம், கல்கி அவதாரமா, அழிவில்லாத நாய்கள். மண்ணில் மறைஞ்சிக்கோ, புரியுதா? மண்ணில் மறைஞ்ச உனக்கு நாய் பிறவி, எரிஞ்சிட்டாலும் நாய் பிறவி. இது தெரியுமோ? அப்ப இறைவா பரம்பொருளே. யாரு பரம்பொருள்? நீ இதை வச்சு வாழும்போது தர்மம் நீதி இது சாட்சி, மனசாட்சி. இந்த மனசை நீ அழிக்கிற. உனக்கு மனசாட்சி ஆமி மீனாட்சி தெரியாது. பிரம்மா உடல் அழிகிறவன் நீ பாரத பூமிக்கு சொந்தக்கார. பாரத் மாதாக்கு என் ரத்தம், பிதா அவரோட சத, குரு மண்ணில் மறையணும், தோன்றி வரணும். தமிழ் பிள்ளை உலகத்துக்கே சொல்லிக் கொடுக்கும். விநாயகன், விநாயகி, அரி, கல்கி, அம்மை வாசகி, அப்பன் கொங்கணவன், கண்ணுவன். இந்த கண்ணு தாண்டா உயிர். இதை அழிச்சிடாதேடா. இது உருவான பிறகு தானே உனக்கு சகல உருவாயிருக்கு. உனக்கு சகல உருவான பிறகு இந்த மலர் உருவாகலடா. இது பிரம்மாவோட தாமரை மலர்டா. அழிக்காதேடா பாவியடா. விநாயகி, ஹரி, அம்மை. ஒவ்வொரு மனிதனுக்கும் சனாதன தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என் தாய்க்கு தலைவலி உண்டு பண்ணுதிய, தலையை பூரா அழிச்சிடுறிய. என் தாய்க்கு தலைவலி உண்டு பண்ற அறியாய்மை பூரா விட்டுட்டு மண்ணில் புதைச்சிருங்க. என் தாய்க்கு தலைவலி கொடுக்குறிய. அண்டம் என்பது இருட்டாக்கி. உனக்கு மகா சிவராத்திரி என்ன, நவராத்திரி என்ன, 9 நாள் என் தாயோட நாள். சரஸ்வதி நீ அழிக்கிற. சரஸ்வதி, சதிதேவி, பார்வதி நீ அழிக்கிறவ. நீ ஆன்மீகத்தை பத்தி பேசலாம். கால பைரவர் வாகனம் ஆக்க கூடாது. மண்ணில் புதைக்கணும். தர்ம சாஸ்தா வாகனம் ஆகக்கூடாது, நாய் ஆகக்கூடாது, மண்ணில் மறையணும். உன் உடம்புல கரிமேகமாகி வேற பிறவி எடுத்துருவேன். மண்ணில் மறைஞ்சிக்கும். பாரத் மாதா காந்தி மதி. வாழும்போது காந்தி, மறைஞ்சிட்டா மதி. புரியுதா? நெல்லு உன் உடம்பு, அரி, புளி உன் உடம்பு கூடு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கொட்டை. இந்த விதையை அழிச்சிடக்கூடாது. இந்த விதை முளைச்சு வரும். சனாதன தர்மம். ஆனா உனக்கு விநாயகர் பரிசு தெரியாது, விநாயகி தெரியாது, உனக்கு சிவன். அனைத்து கதையும் பேசுற. நன்றி கெட்டவங்களா, நன்றி கெட்ட பயிலோட அதிகலாம். குடும்பத்தை பிரிச்சு தனி கொடுத்துல போனேன். நன்றி கெட்டவங்க. மாதா பிதா குரு தெய்வம்.
மாதாவோட ரத்தம், பிதாவோட உடல், குரு. இதை அறிஞ்சா நீ தெய்வம். இதை அறிஞ்சா நீ தெய்வம். புரியுதா? எத்தனை பேர் இருக்கீங்க பாரதத்துல? பாரத பூமியில் எத்தனை பேர் இருக்கீங்க? மண்ணில் மறைஞ்சிக்கோ. கா சி உடல் ஆத்மா அழிவு கிடையாது. நீ அக்னிக்கு இரையாக்கிட்டு காசி நகர முக்தி, காசி விஸ்வநாதர் என்ன தெரியுமா? காசி மேற்கு வாசல்ல ஞானம் 2000 பாணி. புரியுதா? மேற்கு வாசல் யார் இருக்கா? காசிக்கு எத்தனை முறை போயிருக்கிற? கங்கால முங்கினா பாவம் போயிடும், அக்னிக்கு இரையாக்கிட்டா பாவம் புண்ணியமாயிருமா? காசி விஸ்வநாதருக்கு ஏன் பாலை ஊத்துற? அங்க புதைக்கப்பட்ட லிங்கம் எல்லாம் ஒவ்வொரு ஆளோட சமாதி. அங்க உனக்கும் அந்த சமாதிக்கு என்ன பந்தம்? 63 படித்துறை, 63 நாயன்மார், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு ஆளை புதைச்சிருக்கு. அது தமிழனுக்கும் ஒரு சமாதி இருக்கு. குமரகுரு, காசி நகரம் குமரகுரு. ஹரிச்சந்திரன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டியா? ஹரிச்சந்திர ராஜா காசியில எங்க உள்ளவரு? இந்த மதுரையில் உள்ளவரு. அப்ப இந்த அண்டம் என்பது பாண்டிய அரசனுடையது. உலகத்துக்கே சிவநெறி, பொது நெறி, சரஸ்வதி, குரு அழியக்கூடாது. பிரம்மா தேகம், பரமாத்மா தேகம், ஜீவாத்மா. உனக்கு தாயில கருவில் உருவாக்குற சக்தி ஆத்மா. அந்த ஆத்மாவை நீ கொண்டு அழிக்கிற. அந்த ஆத்மா உருவாகுது கருவா, அதான பெருசாகி வருது. அதுல புது ஆத்மா வேற எங்க இருந்து வந்துடுறா? இதுதானே உனக்கு சகலதை உருவாக்குச்சு. இந்த ஆத்மாவை நீ தெரிஞ்சுக்கிடல. நீ என்னத்தை வச்சு செய்யற? நீ அமர்நாத் பனிலிங்கம் இதெல்லாம் உணர்த்துது. இமயமலை உச்சிக்கு போன ஐஸ் மலை இதுதான் உனக்கு உணர்த்துது. மனசுல கைலாயம் இதை அழிக்கக்கூடாது. ஒருத்தர் இருக்கிற நான் கைலாய நாடு வாங்கிட்டோம்னு அவனுக்கு தெரியுமா? சிவன் அந்தானி வேஷம் போட்டு திரிசூலம் வச்சிருக்காம சிவனா இல்ல நான் சிவனா? ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம், வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். ஆணைய தூக்குறவன் பெருசா, திரிசூலம் வச்சிருக்கவன் பெருசா? முட்டா பயிர்களா? திருந்திக்கிடுங்க. மாதா பிதா குரு தெய்வம். இதை அறிஞ்சா ஒரு குழந்தை தெய்வம். குடும்ப அட்டை பிரிச்சுட்டாலே நீ சரியில்லாதவன், உன் வாழ்க்கை சரி இருக்காது. புரிஞ்சுக்கோ. ஒற்றுமை சகோதரத்துவம் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். உனக்கு மனைவி வந்துட்டா உன் பிள்ளை குட்டியோட தனி கொடுத்துலாம் போயிடணும். குடும்பத்தையே பிரிச்சிடணும். என்னடா அரசாங்கம்? உன் விதை 2 குழந்தை அழிஞ்சு போகுது, மற்றவன் குழந்தை காப்பாற்றப்படுது. இது உனக்கு தெரியல. ஆனா உனக்கு வேற ஒரு மதம், உன் மதம் வேற ஒரு மதம், வேற ஒரு நாடு, எல்லாம் இதுக்கு அழியாம பாதுகாத்துக்கும். ஓம் ஹரி ஓம்.